இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிலேப்பியும் கெண்டை மீனும் இன்னைக்கு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இதோ பாருங்க இது மாரி நல்லா சுத்தமா நம்ம வந்து கழுவி அரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு. பொரியல் வறுக்கிறதுக்கு இந்த மீனு, குழம்பு வைப்பதற்கு இந்த மீனு. அது 2மே ஒரே மீன் தான். நம்ம கட் பண்ணி பொரியலுக்கு தனியா, வறுவலுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க, ஒரு 150 கிராமுக்கு வந்து நம்ம இந்த புளிய வந்து கரைச்சி நம்ம சாறு எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 2 பெல்லாரி வெங்காயத்த இது மாரி பேஸ்ட் மாரி நம்ம அரைச்சு வச்சுக்கிட்டோம். அடுத்தது 2 தக்காளிய வந்து நம்ம பேஸ்ட் மாரி அரைச்சு வச்சுக்கிட்டோம். குழம்புக்கு 1 மாங்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்த தாளிக்கிறதுக்காக எடுத்து நம்ம வந்து நசுக்கி வச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்து 1 மூடி வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். எதுக்குன்னா, குழம்புக்கு நம்ம வந்து இதில பால் வந்து புழிவோம். இப்ப இத வந்து நம்ம வடிகட்டி பால் புழிஞ்சோம்னா, நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம இந்த வறுவலுக்கு வந்து முதல்ல ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி அதை வந்து பிசைஞ்சிக்கலாம். அதான் எதுக்காக எண்ணெய் ஊற்றுறோன்னா, மெயினாக வந்து நம்மளுக்கு அந்த மீனில் வந்து சாந்து வந்து ஒட்டும். அதுக்காக தான் முதல்ல வந்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம மீன் மசாலா வந்து இதில் போட்டுக்கலாங்க. இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் ஒரு ரூ. 5 பாக்கெட்டு 2 பாக்கெட்டை வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் ஆட் பண்ணிக்கங்க. இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் மீன் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், போட்டிருக்கோம். நமக்கு மீன் மசாலாவிலேயே உப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மீனை வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா சாந்து அதில் படுற மாதிரி பிசைஞ்சிக்கிங்க. இதுலேயுமே நம்ம வந்து தேங்காய் பால் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை, நமக்கு கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இந்த உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏன்னா அந்த பவுடர்லேயே அந்த மீன் மசாலாலேயே வந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. நம்ம வந்து இதை போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தமாக ஒரு 7 கரண்டி வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். 6, 7 மொத்தம் 7 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. நோட் பண்ணிங்க. உப்பு வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ இதிலே நம்ம வந்து வெங்காய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சோன்னா ஆமாம், தாளிக்க வேண்டியது நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். அடுத்து மாங்காய், அது மீன் எல்லாம் பொறுமையாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். அதற்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு 2 கரண்டி முதல்ல கல்லெண்ணெய் ஊற்றிப்போம். அதன் பிறகு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். அடுத்தது 1 கரண்டி விளக்கெண்ணெயும் ஆட் பண்ணிங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்புல மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், தேங்காய் பாலும் நம்ம தனியாக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் தனியாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து போட்டுப்போம். வெந்தயம் செவந்த விடமே அடுத்தது வெங்காயம் வந்து பாருங்கள் இடித்து வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிக்குங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதவிடுச்சு. இப்போ நம்ம குழம்பை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பை இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு, அதாவது சுண்டுறனா கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியான உடனே, கொஞ்சம் கெட்டியான உடனே இந்த நேரத்தில் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த தேங்காய் பால்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் பால் நல்லா கொதி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இப்போ தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம மாங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு மாங்காய் போட்டு. அடுத்தது இப்போ மீனில் வந்து நம்ம பெரிய தலையை முதல்ல எடுத்து போட்டுடலாம். முதல்ல தலைகளை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த மீன்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து குழம்புல போட்டுடலாம்.
அப்படியே மொத்தமாக போட்டுருங்க. இல்லைம்மா எண்ணெய் தண்ணி ஊற்ற விடாதுல்ல. ஓ, ஒன்று ஒன்றா போடணுமா? தண்ணி இருந்தால் அப்புறம் நீட்டு போயிடுவாங்க. ஓ, ஓகே. பாருங்கள், எல்லா மீனையும் போட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வந்த உடனே இந்த மீனுடைய தலை, வால் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இல்லை சின்ன தலைங்கிறதுனால நம்ம வந்து இதை அடுத்தது நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அது நம்ம உடஞ்சிரும் அப்படிங்குவாங்க. முன்னாடியே போட்டோன்னா அது வெந்து கரைஞ்சிரும் அப்படின்வாங்க. அதனால் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, அடுத்து இதை போடுவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம். வறுவலுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு போட போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு உங்களுக்கு தேவையான அளவு நம்ம ஒரு ஸ்பூன் போடுறோம். நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சிங்க. உப்பு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நல்லா பிசைஞ்சிங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம தலையெல்லாம் போட்டுடலாம். இப்போ தலையெல்லாம் போட்டோம். அடுத்தது ஒரு கொதி வந்துட்டோம். இப்போ தான் கொதி வருது. நல்லா அப்படியே கொஞ்சம் கொதி வந்துட்டுருக்கு. இப்போ கொதித்த உடனே நம்ம குழம்பு இறக்கி வச்சுலாம். நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்கள் கரண்டி ஆட்டி தயவு செஞ்சு கிண்டிடாதீங்க. இது மாதிரி பிடிச்சி ஆட்டிக்கிங்க. ஏன்னா கரண்டி ஆட்டிக்கின்னா நம்ம மீன் வந்து கரைஞ்சிரும். இப்போ திரும்பி மூடிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. ஓகே, சூப்பரான ஒரு மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, சூப்பரான ஒரு மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.